அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலிருந்து பத்ரு போருக்கு முன்னாடி எத்தனை தாக்குதல் நடந்திருக்கு? 8. குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எத்தனை படையெடுப்புகள் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில்? அந்த 16 மாதங்கள்ல இந்த காலகட்டங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏவி விட்ட படைகள் எத்தனை? 8. குறைஷிகள் 0. அவன் தான் உண்டு தாவால உண்டு இருந்திருக்கிறான். நல்லா பார்க்கணும். இங்க வந்து தற்காப்புக்கு வந்தவன் அபூ ஜஹீல் தானே தவிர தற்காப்புக்கு போனது சஹாபாக்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த படை பிரிவுகள் நடந்தது இல்ல, அந்த லிஸ்ட் பாருங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைஃபுல் பஹர் அப்படிங்கிறது. இதை பத்தி ஹதீஸ்கள் எல்லாம் வருது. சைஃபுல் பஹர் 30 முஹாஜிர்கள் ஃபர்ஸ்ட் படைப்பிரிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனது இதுதான். 30 முஹாஜிர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களுக்கு லீடர். ஹம்ஸா ரலியல்லாஹு தலைமையில் அனுப்புகிறாங்க. வேலை என்ன? ஷாமிலிருந்து வரக்கூடிய வியாபார கூட்டத்தை மறிக்கிறது. அதே வேலை பத்ரு போரில் என்ன வேலை? இந்த வாட்டி லீடர் யார் அந்த இடத்துக்கு? அபூ ஜஹீல். அபூ ஜஹீல் அட்டாக் பண்ணி அதை வந்து பிடிங்கிட்டு வர்றது தான் ரசூலுல்லாஹ் கொடுத்த வேலை. இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி நடக்குது. 30 முஹாஜிர்கள். இதில் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் அனுப்பின எல்லா படைப்பிரிவுகள்லையும் முஹாஜிர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அன்சாரிகள் கிடையாது. இதில் ஒரு மேட்டர் இருக்குது. இது கடைசியாக நான் பத்ரு அந்த கடைசி ஃபினிஷ் ஆகும்போது அதை சொல்லுவேன். இதை ஒரு மைண்டில் வச்சிங்க. என்னன்னா முஹாஜிர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, மதீனாவாசிகள் இந்த வேலைக்கு ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணல. ரெண்டாவது ஒரு மாசத்துலயே அடுத்த மாசமே 7ஆம் மாதம் 60 முஹாஜிர்களை ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. லீடர் யாரு? உபாதா இப்னு ஹாரிஸ். ராஃபிக், அந்த போருடைய பேர் வந்து ராஃபிக். அது பார்த்தீங்க அப்படின்னா அபூ சுஃபியானை மடக்கிறது, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்துறாங்க. அடுத்தது 3வது படைப்பிரிவு அடுத்த மாசமே கர்ரார். இது எல்லாமே மிஸ் ஆகுது. எப்படி பத்ரு போர்ல வந்து அவங்க மிஸ் ஆகுறாங்களோ, எஸ்கேப் ஆகுறாங்களோ, அது மாதிரி இதுவும் மிஸ் ஆகுது. மிஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கர்ரார் அப்படிங்கிற அந்த ஒரு யுத்தம், அதுவும் பார்த்தீங்கன்னா 8ஆம் மாதம் நடக்குது. இதுக்கு லீடர் யாரு? சாத் பின் அபி வக்காஸ். இது என்ன பிடிக்கணும்? இதே அசைன்மெண்ட் தான். வியாபார கூட்டம் போவோம், மடக்கி எடுத்துட்டு வாங்க. இவங்களும் ஃபெயிலியர். அடுத்தது வத்தான் போர். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. இப்போ பத்ரு ஃபர்ஸ்ட் கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு விட்னஸ். ரசூலுல்லாஹ்வே போகிறாங்க. கூட 70 முஹாஜிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு போகிறாங்க. இதுவும் ஃபெயிலியர். அடுத்தது புவாத் போர். இந்த போர்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. 200 நபித்தோழர்கள் போகிறாங்க. அதுவும் 2 முஹாஜிர்கள் தான். இந்த போரும் ஃபெயிலியர். அடுத்தது 6வது சஃப்வான் போர். இதுதான் முதல் பத்ரு போர்னு சொல்கிறாங்க. இதில் யார் போனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தோழர்கள். இதுவும் ஃபெயிலியர். அடுத்தது துல் உஷைரா போர். இதை பற்றி இதில் கூட ஹதீஸில் கூட நானே பார்த்துருக்கேன். துல் உஷைரா போர் 150லிருந்து 200 முஹாஜிர்கள். இதுக்கு லீடர் யார்? ரசூலுல்லாஹ். அடுத்தது பனூல் நஹ்லாங்கிற போர். இது வந்து ரஜப்ல. இது என்ன நடக்குது? 12 முஹாஜிர்கள். இது ஒரு சின்ன ஒரு கூட்டம் வேவு பார்க்கறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க.